வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஸ்ரீதர் சிசிஇ. இந்த கிளாஸ் யாருக்கு பாத்தீங்கன்னா ஐடிபிஐ எக்ஸிகியூட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றீங்க இல்லையா, அதுக்கான பேப்பர் எக்ஸ்பிளனேஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். அது மாதிரி சப்ஜெக்ட் வைஸ் தனித்தனியா வந்துட்டு கொடுப்பாங்க. இப்போ வந்துட்டு இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்கிலீஷ் 50 கொஸ்டின்ஸ் தனியா பார்ப்போம். அடுத்தது ரீசனிங் 50 கொஸ்டின்ஸ் தனியா பார்ப்போம். அது மாதிரி குவான்ஸ் 50 கொஸ்டின் தனியா பார்ப்போம். நான் என்ன எடுக்க போறேன்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்துட்டு 50 கொஸ்டின்ஸ். நார்மலா பேங்கிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா 30 கொஸ்டின்ஸ் தான் வரும் ப்ரிலிம்ஸ். பட் எக்ஸிகியூட்டிவ் எக்ஸாம் ஐடிபின்றதுனால இதுல 50 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதுக்கும் ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் நம்ம கொடுக்கணும். இங்கிலீஷ் வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ட்டு விட்டுறாதீங்க. ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் இங்கிலீஷ்க்கும் கொடுக்கணும். அப்பதான் வந்துட்டு உங்களுக்கு ஸ்கோர் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். இங்கிலீஷ் வந்துட்டு சிம்பிளா தான் இருக்கும். நம்ம ஸ்கூல்ஸ்ல என்ன படிச்சோமோ அதே தான் வந்துட்டு இங்கேயும் கேட்பாங்க. பயப்படாதீங்க. வெரி சிம்பிள். கொஸ்டின்ஸ் பார்த்த உடனே ஒரு 5 கொஸ்டினோ 10 கொஸ்டினோ பார்த்த உடனே பயந்துராதீங்க. ஜஸ்ட் அந்த 50 கொஸ்டின் இருக்கா, 50 கொஸ்டின்ஸும் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் வந்துட்டு கோ த்ரூ பண்ணுங்க. கோ த்ரூ பண்ணி அதுக்கப்புறமா ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? எது ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கலாம், எது வந்துட்டு மார்க் ஸ்கோரிங் பார்ட் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்துட்டு ஆன்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு பேப்பர்ல வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கொடுத்துட்டாங்க, இல்லைன்னா வந்துட்டு ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் சென்டென்சஸ் பேராஜம்பிள் வந்து பெருசா கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க நிஜமானோ இங்கிலீஷ்ல சூப்பர் டேலண்ட், நான் வந்துட்டு கான்வென்ட்ல படிச்சேன், எனக்கெல்லாம் அப்படியே சும்மா அசால்ட் அப்படின்றவங்க பண்ணுங்க. தட்ஸ் யுவர் விஷ். சரிங்களா? பட் டைமும் முக்கியம் இல்லையா? நம்மளுக்கு மார்க்கும் முக்கியம், டைமும் மெயின்டைன் பண்ணணும். அதனால வந்து நம்ம என்ன பண்ணணும், இங்க ஸ்ட்ராட்டஜியா ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஸ்ட்ராட்டஜியா ஃபாலோ பண்ணி போனீங்கன்னா நல்லா ஸ்கோர் பண்ணலாம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், நான் கொஸ்டின்ஸ் காமிக்கிறேன், அந்த கொஸ்டின்ஸ் பாருங்க, பார்த்துட்டு எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றத நீங்களே டிசைட் பண்ணலாம். ஓகே, என்னடா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பயம்படுத்துற மாதிரி என்னவோ இருக்கு அப்படின்ட்டுலாம் பயந்துராதீங்க. இது ஒண்ணு இல்ல, இது ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் தான். ரொம்ப சிம்பிள் பேசேஜா கேட்டிருக்காங்க. இதை பார்த்து நம்ம பயந்துடக்கூடாது. இதை பேஸ் பண்ணி ஒரு 10 கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா நீங்க படிச்சுதான் ஆகணும். சரிங்களா? படிச்சுட்டு ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். இல்ல ஒரு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல வந்துட்டு சினோனிம்ஸ் ஆன்டோனிம்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றப்போ வந்துட்டு அதை வந்துட்டு நம்ம கொஸ்டின்ஸ் ஃப்ரம் பேராகிராஃப் அப்படின்றத போயிடலாம். எனிஹவ் நம்ம 10 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பேராவை ரீட் பண்ண போனீங்கன்னா என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நம்ம கொஸ்டின்ஸ் வந்துட்டு படிச்ச ஹிண்ட் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆகும். அப்போ நீங்க அந்த பேராகிராஃப் படிக்கிறப்போ ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கு ஆன்சர் பண்ணலாம். சரிங்களா? இதை நான் வந்து சொல்றேன். ஒவ்வொரு பேசேஜும் ஒவ்வொரு டைப்பா நம்ம அப்ரோச் பண்ணணும். எல்லா பேசேஜும் வந்துட்டு கொஸ்டின்ஸ் ஃப்ரம் பேராகிராஃப் தான் போடுமா, இல்ல வந்துட்டு பேராகிராஃப் படிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஸ்டின் போடுமா அப்படிலாம் தேவையில்ல. ஒவ்வொரு கொஸ்டினும் ஒவ்வொரு விதமா நம்ம அப்ரோச் பண்ணலாம். சரிங்களா? இப்ப பாத்தீங்கன்னா இந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 கொஸ்டின்ஸ் பேசேஜ் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் தான். சரிங்களா? அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் இது எடுத்துக்கலாம். 10 மார்க் இருந்தாலும் மீதி 40 மார்க் இருக்கு. 40 மார்க் வந்துட்டு நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போமே. 40 மார்க் ஸ்கோர் பண்ண முடியுதா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த 10 மார்க்கை லாஸ்டா வச்சுக்கலாம். ஓகே, அப்பதான் வந்துட்டு நம்மளுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவோம். ஓ ஓகே, நம்ம நல்லா படிட்டோம் அப்படின்ட்டு ஒரு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அதுக்கப்புறமா நீங்க வந்துட்டு ஆர்சி ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனை பார்க்கலாம். 61th கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஃபில்லர்ஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா? எத்தனை ஃபில்லர்ஸ் கேட்டிருக்காங்க, இது வந்து எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றதுக்காக உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு லைன் பை லைன் போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? 1 2 3 4 5 6 இருக்கா, இல்ல. அப்போ ஃபில்லர்ஸ் எத்தனை ஃபில்லர்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 5, அதுவும் டபுள் ஃபில்லர் கேட்டிருக்காங்க. ஈஸியா தான் இருக்கும். எதனா ஒரு ஃபில்லர், இது மாதிரி டபுள் ஃபில்லர் கேட்கிற போது ஒண்ணு இது செட் ஆச்சுன்னா இல்ல இது செட் ஆச்சுன்னா அதுதான் ஆன்சரா இருக்கும். இது ஈஸியா தான் இருக்கும். சரிங்களா? சிங்கிளோட டபுள் வந்துட்டு ஈஸியா தான் இருக்கும். எதனா ஒண்ணு நீங்க மேட்ச் பண்ணாவே இதுவும் செட் ஆயிரும். ஓகே ஓகே, ஃபில்லர்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, phrasal verb based question, phrasal replacement. ஓகே, அதாவது இந்த வேர்ட்ல வந்துட்டு எது மேட்ச் ஆகும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 1 2 3 4 5 ஓகே, 5 question phrasal verb 5 question. ஓகே, அடுத்தது
என்ன கேட்டிருக்காங்க? அடுத்தது பாத்தீங்கன்னா இது ஸ்டார்டர்ஸ். இது பேர் என்ன? ஸ்டார்டர்ஸ். பேங்க் எக்ஸாம்ல வந்து ஸ்டார்டர்ஸ் வெரி லெஸ், வெரி ரேர் கேட்கறது, சரிங்களா? பட் நம்ம எக்ஸிகியூட்டிவ் அப்படின்றதுனால இது கண்டிப்பா வந்துட்டு கேட்பாங்க. ஓகே, 50 கொஸ்டின் இருக்கு இல்லையா? அதனால நீங்க ஸ்கோர் பண்றதுக்கு இது மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு வந்துட்டு கேட்டுருவாங்க. ஈஸி தான். இது எப்படின்றது நான் கொஸ்டின் அப்ரோச் பண்ணும்போது சொல்றேன். 1 2 3 4 5 5 வந்துட்டு ஸ்டார்டர்ஸ். Okay. Next, fill in the blanks with the suitable verb. Okay. Single filler. 1, 2, 3. Single filler. 4, 5. Again filler கேட்டிருக்காங்க. Filler, single filler. இத பாத்தீங்கன்னா டபுள் ஃபில்லர் கேட்டிருக்காங்க. இங்க வந்துட்டு அதே ஃபில்லர் தான், சிங்கிள் 5 கேட்டிருக்காங்க. இது சிங்கிள் ஃபில்லர். ஓகே, அடுத்தது ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸ் கன்வர்ஷன். ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸ். ஓகே, இத பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. எஸ்எஸ்சில மட்டும் தான் ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸ் கேட்பாங்கன்னு கிடையாது, சரிங்களா? உங்களுக்கு வந்துட்டு ஐடிபிஐ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும் குழந்தைகளா நீங்களாம் என்ன பண்ணணும்? ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் தெரிஞ்சிருக்கணும். நம்மளுக்கு வந்துட்டு டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் தெரிஞ்சிருக்கணும். சிம்பிள், காம்ப்ளெக்ஸ், காம்பவுண்ட் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இதெல்லாம் வந்துட்டு நீங்க படிச்சிட்டீங்க. ஜஸ்ட் ரிவிஷன் பண்ணுங்க. ஓகே, பண்ணாலும் பிரச்சனை இல்லை. கிளாஸஸ் பார்த்தாவே போதும், உங்களுக்கு என்ன அப்படின்றது புரியும், சரிங்களா? அப்போ 1 2 3 4 டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச். ஓ, இதுவும் கொடுத்துருக்காங்க. ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸ் 3, வாய்ஸ் 3, டைரக்ட் இன்டைரக்ட் 1 2 3 4 5. ஆஹா, ஓகே. இப்போ எத்தனை கொடுத்துருக்காங்க? ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸ். இது என்ன? சூப்பர்லேட்டிவ் டிகிரி. டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். வெரி குட். டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் வந்துட்டாங்க. இது ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸ். டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் 1. ஓகே, ஒரே ஒரு டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச். ஸ்பீச். ஓகே, இது 34. இது பாத்தீங்கன்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரி. டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனா? பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ். 1 2 ஒண்ணா? ஹெலன் ஆஃப் ட்ராய். ஓகே, இது வந்துட்டு டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் 1. 6th எரர் ஸ்பாட்டிங். எரர் ஸ்பாட்டிங் எத்தனை கேட்டிருக்காங்க? எரர் ஸ்பாட்டிங் 1 2 3 4 5. 5 எரர் ஸ்பாட்டிங். அடுத்தது ஓகே, பேசேஜ்ல நம்பரை இன்சர்ட் பண்ணி கேட்டிருந்தாங்கன்னா, இல்ல டேஷ் டேஷ் கொடுத்துட்டு நம்பர் கேட்டிருந்தாங்களா, என்னப்பா அது? அது வந்துட்டு க்ளோஸ் டெஸ்ட், நம்மள க்ளோஸ் பண்ற டெஸ்ட். ஓகே, இத பாத்தீங்கன்னா 10 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஓகே, க்ளோஸ் டெஸ்ட் 10. ஓகே, அவ்வளவுதான்பா. ஸோ இந்த பேப்பர்ல என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பாத்துக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆர்சி ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் 10 கொஸ்டின். அடுத்தது ஃபில்லர்ஸ் 5. இங்க ஃப்ரேசல் வெர்ப் 5 20. அடுத்தது ஸ்டார்டர்ஸ் 5. அகைன் சிங்கிள் ஃபில்லர் 5 30. 35. எரர் 40. க்ளோஸ் டெஸ்ட் 50. மொத்தம் 50 கொஸ்டின் கவர் ஆயிடுச்சு. இதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும் நீங்க. டைரக்டா வந்துட்டு ஆர்சி as I said earlier, சரிங்களா? நீங்க நல்லா பண்றீங்கன்னாலும் பரவாயில்ல, மை கைண்ட் ரெக்வஸ்ட், இதுக்கு நீங்க லாஸ்டா ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு 40 மார்க் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். இது ஒண்ணு கஷ்டமா கேட்டு மற்றதெல்லாம் ஈஸியா கேட்டிருந்தேன்னா
அப்போ நம்ம இதை ஸ்கோர் பண்ணிடலாம் இல்லையா. அதுக்கப்புறமா இதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்றது அட்டன் பண்றதுன்றத ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல வச்சுக்கோங்க. ஓகே, இதுல பாருங்க, இதுல எது ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். எனக்கு நல்லா தெரிஞ்ச பார்ட் எதுன்ட்டு உங்களுக்கே தெரியும், எதுல நீங்க ஸ்ட்ராங்னு சொல்லிட்டு. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அதை ஃபர்ஸ்ட் தூக்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜில ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது பாத்தீங்கன்னா எரர் ஸ்பாட்டிங். எரர் ஸ்பாட்டிங் ஃபர்ஸ்ட் கொடுங்க. அடுத்தது 5 மார்க் இருக்கு. அட் த சேம் டைம் எனக்கு டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் தெரிஞ்சாலும் இப்போ வேண்டாம், ஈஸி தான், வேற எதனா சேர்த்து பண்ணலாம். அடுத்தது ஃபில்லர்ஸ் பண்ணலாமா. ஃபில்லர்ஸ் செகண்ட், சிங்கிள் ஃபில்லர் இன்னொன்னு கேட்டிருந்தாங்களே, இது தேர்டு. கொடுத்துருக்கிறத வச்சு நான் வந்துட்டு ஆர்டரை ஃபாலோ பண்றேன்ப்பா. அடுத்தது இதை முடிச்சிடலாம். இது ரெண்டும் சிம்பிள் தான். இது வந்துட்டு ஃபோர்த்து, ஏன்னா இதோ சேர்த்து 5 மார்க். ஃபோர்த்து, அடுத்தது ஃபிஃப்த்து, இது வந்துட்டு சிக்ஸ்த்து, 7, 8. ஓகே, இந்த பேப்பரை பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, நம்ம எப்படி போலாம். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு அட போடா போர்றா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடுவீங்க. நம்ம என்ன பண்ண போறோம், எரர் ஸ்பாட்டிங்ல இருந்தே நம்ம போலாம். ஓகே, எரர் ஸ்பாட்டிங் லாஸ்ட் ப்ரீவியஸ் இருக்கு. அப்போ எங்க இருக்கு, 10 கொஸ்டின் முன்னாடி. ஓகே, 5 கொஸ்டின்ஸ் தானே எரர் ஸ்பாட்டிங். அதை பார்க்கலாம். என்ன கேட்டிருக்காங்க, இஃப் there is no error 5 is the answer, only one error statement. சரிங்களா, இன்ஸ்ட்ரக்ஷன் படிச்சுட்டு உட்காந்துருக்காதீங்க. இங்க வந்துட்டு ஒரு எரர் தான் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நோ எரர் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஆப்ஷன்ஸ் எதுனா கொடுத்துருக்காங்க. இல்ல இங்க ஆல் எரர் கொடுத்துட்டு கீழே வந்துட்டு ஏ அண்ட் பி, ஒன்லி ஏ ஒன்லி பி அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுங்க. ஆல் எரர் ஸ்டேட்மெண்ட்டா இல்ல வந்துட்டு நோ எரர் ஸ்டேட்மெண்ட்டா அப்படின்றத ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா, இங்க ஒன் எரர் ஸ்டேட்மெண்ட் தான். நோ எரர்னு கொடுத்துருக்காங்க. இங்க வந்து ஒன்னு தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அந்த எரர் பார்ட் எது அப்படின்றத பார்க்கலாம். A strong bond of a friendship among school administrative staff and teachers are responsible for the negligence of many aspects of education. இதுல எங்கப்பா எரர் கண்டுபிடிப்பீங்க. இங்க வந்துட்டு a strong bonding. இங்க என்ன சொல்லியிருக்காங்க, பாண்டிங், டீச்சர், ஃப்ரெண்ட்ஷிப். ஸ்கூல்ல எப்படி வந்து ஒரு பாண்டிங் இருந்தது டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருந்தது, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள எப்படி மூவ் பண்ணோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்க ஃபர்ஸ்ட் எதை சொல்லி எதை எம்பசைஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க, ஆஃப்க்கு முன்னாடி என்ன இருக்கு, a strong bond. A strong bond of friendship among school administrative staff and teachers. இங்க வந்துட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு a strong bondக்கு தான் கொடுக்கணும். ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் போது ஒன், அதை பேஸ் பண்ண வேர்ப் சிங்குலரா ப்ளூரலா அப்படின்றத டிசைட் பண்ணும் ஆஃப்க்கு முன்னாடி. அதே மாதிரிதான் இங்க பாத்தீங்கன்னா ஆஃப்க்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் அமங் ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் எல்லாம் ஒண்ணு. சரிங்களா, இதுக்கப்புறம் ஆஃப் இது எல்லாமே ஒண்ணு. இதெல்லாம் வந்துட்டு ஒன்னாதான் கன்சிடர் பண்ணும். சரிங்களா, இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வேர்பை டிசைட் பண்ணணும். ஆஃப்க்கு முன்னாடி இருக்கிற நவுனை பேஸ் பண்ணி தான். நவுனுக்கு ஆஃப் இருக்கும். ஒன் ஆஃப், ஈச் ஆஃப், சம் ஆஃப், போத் ஆஃப், எவ்ரி ஆஃப், மெனி ஆஃப்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ ஆஃப்க்கு முன்னாடி எது வருதோ அதை பேஸ் பண்ணி இங்க வேர்பை டிசைட் பண்ணுங்க. ஸோ அ ஸ்ட்ராங் பாண்டுன்னு இருக்கு. ஸ்ட்ராங் பாண்டுன்றது ஒன்று தானே, அங்கே வந்துட்டு நிறைய இல்லை. அப்போ இங்க வந்துட்டு என்ன கொடுக்கணும், இஸ் தான் கொடுக்கணும். ஆர் வரக்கூடாது. எரர் பார்ட் லைஸ் ஆன் நம்பர் 2. ஓகே, செகண்ட் பார்ட்ல தான் எரர் அப்படின்றத நீங்க மார்க் பண்ணணும். அடுத்தது போலாமா. The management will be taken a decision about the training of the clerical staff early next month. சரிங்களா, நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்ல வந்துட்டு ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்ற டெசிஷன் எடுத்திருக்கிறாங்க. சரிங்களா, கிளரிக்கல் ஸ்டாஃப்க்கு ட்ரைனிங் கொடுக்கணும்ன்ற டெசிஷன் எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டைரக்டா தான் பேசியிருக்காங்க. இங்கன்னா வந்துட்டு ஆக்டிவ் வாய்ஸ்ல தான் பேசியிருக்காங்க, பாசிவ் வாய்ஸ் இல்ல. It will be taken by the management. The decision will be taken by the management அப்படின்னா அது பாசிவ் வாய்ஸ். இங்க ஆக்டிவ் வாய்ஸ் தானே. அப்போ ஆக்டிவ் வாய்ஸ்ல
இது ரெண்டும் வரக்கூடாது. will be, can be, could be, V3 ஃபார்ம் எழுதக்கூடாது. ஆக்டிவ் வாய்ஸ்ல சொல்லும்போது will take அப்படின்னு சொன்னா போதும். சரிங்களா? அப்ப the management will take a decision about the training of the clerical staff. ஓகே, புரியுறதா? இப்போ வந்துட்டு நம்ம ஆக்டிவ் வாய்ஸ்ல பேசியிருக்காங்க. ஸோ அதை வந்துட்டு நம்ம மாத்தணும். இங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்ட் தான் எரர். அடுத்து this is one of the few companies. This is one of the few companies. Who companiesன்றது யாரு? சரிங்களா? whoவா பர்சனா கிடையாது. that அப்படின்றத மாத்தணும். that has done well for past few years மாத்தணும். ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? what satisfies a teacher the most is the excitement of the students when they learn something new. சரிங்களா? அதாவது டீச்சரை எந்த விதமா சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும்? அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அப்பாடா நான் எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றப்பதான் வந்துட்டு ஒரு நல்ல டீச்சரா விளங்குறாங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இங்க பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் சம்திங் கொஞ்ச நாச்சும் கத்துக்கொண்ட போது அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? ப்ரெசன்ட் டென்ஸ்ல பேசியிருக்காங்களா, பாஸ்ட் டென்ஸ்ல பேசியிருக்காங்களா அப்படின்றத பாருங்க. பார்த்துட்டு ஸ்டேட்மெண்ட் அப்போ டிசைட் பண்ணிக்கலாம். What satisfy a teacher the most is the excitement of the students when they have. அவங்க கொஞ்ச நாச்சும் கத்துக்கினாதான் டீச்சருக்கு சந்தோஷம். நீங்க கொஞ்ச நாச்சும் சொல்லி கொடுக்கறதுல அப்பா யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு சொன்னாதான் எனக்கு சந்தோஷம். சரிங்களா? அது மாதிரி they have learned something new, புதுசா கத்துக்கிறீங்க. சரிங்களா? அது இல்லாம இங்க சொல்லியிருக்கிறது பாத்தீங்கன்னா புதுசா கத்துக்கொண்டீங்க அப்படின்னு சொல்லும் போது they have learnedன்னு வரணும். சரிங்களா? என்ன யூஸ் பண்ணணும்? டென்ஸ். ஓகே, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணிருக்கோம். சரிங்களா? ஏன்னா இங்கேயும் பாத்தீங்கன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அப்ப நம்ம இங்க ப்ரெசன்ட் டென்ஸ்ல பேசியிருக்காங்க, அதனால இங்க ப்ரெசன்ட் பர்ஃபெக்டா யூஸ் பண்ணணும். பாஸ்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்டேட்மெண்ட் பாஸ்ட் டென்ஸ்ல பேசியிருந்தனா எல்லா டென்ஸும் பாஸ்ட்ல மாத்துங்க. ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருந்தா எல்லா டென்ஸும் ப்ரெசன்ட்ல மாத்தி எழுதுங்க. சரிங்களா? ஓகே, தே ஹாவ் லேர்ன்ட் சம்திங் நியூ. அதுதான் வந்துட்டு இங்க ரீப்ளேஸ்மெண்ட். நம்ம ஹாவ்ன்றதை இன்சர்ட் பண்ணணும். ஃபோர்த் பார்ட் தான் எரர். The village has electricity today only because of the efforts of a new dedicated engineers. இதுல எதனா இருக்கா? The villageன்றது singular noun. villageன்றது என்ன? singular noun. சரிங்களா? has, okay, hasன்றது கரெக்ட். electricity today only because of the efforts of a few dedicated engineers. ஸோ கொஞ்ச நாச்சும் இன்ஜினியர்ஸ் ஒர்க் பண்ற டெடிகேட்டிவா ஒர்க் பண்ற இன்ஜினியர்ஸ் இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு அந்த வில்லேஜுக்கு கரண்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல எதனா யாராவது சொல்ல முடியுமா? எதுவுமே இல்லை. எல்லாமே வந்துட்டு கரெக்டா பெர்ஃபெக்டா இருக்கு. நோ எரர் ஃபார் திஸ் ஸ்டேட்மெண்ட். 10 முறை படிச்சுட்டே இருக்காதீங்க. சரிங்களா? நோ எரர் கூட செட் பண்ணி கொடுப்பாங்க. அதனால நம்ம வந்து பாத்துக்கலாம். உங்களுக்கு கான்பிடென்ட்டா எங்கேயும் எரர் இல்லைன்னா நோ எரர் போயிருங்க. ஓகே, அடுத்தது பார்க்கலாமா? ஓகே, டன். 5 கொஸ்டின் முடிச்சாச்சு. எரர் ஸ்பாட்டிங் கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? எரர் ஸ்பாட்டிங்க்கு அப்புறம் என்ன கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அடுத்தது பார்த்தோன்னா ஃபில்லர்ஸ். டபுள் ஃபில்லர், சிங்கிள் ஃபில்லர் எது ஒன்னா நீங்க பண்ணலாம். சிங்கிள் ஃபில்லர் தெரியும்னா அதை ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. டபுள் தெரியும்னா அதை பண்ணுங்க. ஓகே, டபுள் ஃபில்லர் பார்ப்போம். இட் இஸ் caste discrimination that வந்து எது? caste discrimination சொல்லுது. இதுக்கப்புறம் வர நவுன், சிங்குலர் நவுனுக்கு அப்புறம் வர்றது verb என்னவா இருக்கணும்? எஸ் ஃபார்ம்ல எழுதணும். சரிங்களா? verb present tense எஸ் ஃபார்ம். present verb எஸ் ஃபார்ம்ல எழுதணும். சரிங்களா? அது மாதிரி இருக்கிற வேர்டை பாருங்க. என்னத்துக்கு இதெல்லாம்?
வந்துட்டு present tense verb in s form எழுதுங்கப்பா எதுன்னு பாருங்க S form C எது இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை புல் வராது it is caste discrimination that புல் கிடையாது that pulsன்னு சொல்லணும் present tense அதனால S formல எழுதணும் first வராது create S form இல்ல causes CAUSES that causes disturbance of peace and அப்போ ஒன்னு எனக்கு செட் ஆயிடுச்சுனாவே இன்னொன்னு நான் செக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது இந்த இடத்துல வந்துட்டு ஒன்னு செட் ஆகுது டிஃபால்ட்டா இதுவும் மேட்ச் ஆகணும் இதுதான் வந்துட்டு ஒரு பெனிஃபிட் இது டபுள் ஃபில்லர்ல சரிங்களா அதுக்காக வந்துட்டு ஒரே வேர்டு ஒரு சில டைம் வந்துட்டு இங்க காசஸ் இந்த இடத்துலயும் காசஸ்னு கொடுத்து வச்சிருவாங்க அப்போ நீங்க காசஸ் செட் ஆகுது டக்குன்னு போயிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க ரெண்டு ஆப்ஷன்லயும் வந்துட்டு ஒரே வேர்டு எதனா கொடுத்துருந்தா அடுத்ததையும் கொஞ்சம் பாருங்க பார்த்துட்டு ஃபைனலைஸ் பண்ணிக்கோங்க ஓகே இங்க என்ன ஆப்ஷன் பாத்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் அடுத்து women have a preordained status in the caste order which saw the dash of gruesome violence with impunity something we have still not been able to annihilate effectively even in the constitutional era despite a century and a half of the most powerful critics against the ensalvament of women by anti-caste philosophers என்ன சொல்ல வராங்க try women have a preordained status women have a preordained status in the caste order which saw the dash of violence which saw the try of violence கிடையாது which saw the rehearsal of violence no which saw the trial no which saw the practice of gruesome violence practice தான் சொல்ல முடியும் சரிங்களா இங்க வந்து ட்ரையலோ இல்ல வந்து ரிஹர்சலோ எதுவும் பார்க்க முடியாது சரிங்களா அவங்க practice of gruesome violence with impunity அப்படின்றத சொல்லிருக்காங்க அடுத்தது என்ன வேர்டு இருக்கு especially பாருங்க இங்க பாருங்க பவர்ஃபுல் எங்க இருந்து வருது a half of the most powerful critics against the ensalvament of women especially by anti-caste philosopher especially by anti-caste philosopher அப்ப வந்து இது மேட்ச் ஆகுதா practice especially எங்க பாத்தீங்கன்னா generally by இல்ல இங்க நம்ம பர்டிகுலரா தான் சொல்லணும் especially அப்படின்றத யூஸ் பண்ணுங்க generally வரக்கூடாது ட்ரையலும் மேட்ச் ஆகுது அப்ப fourth ஆப்ஷன் தான் நம்ம கொடுக்கணும் அடுத்தது India has been building up its stored dash while international oil price oil அதுக்கு ரிலேட்டட் வேர்ட்ஸ்லாம் வந்துட்டு ஸ்டோரேஜ் ரிசர்வ் இது மாதிரிலாம் வந்துட்டு வரணும் சரிங்களா ஆயில் அது மாதிரி India has been built up its stored இங்க stored reserves first time match ஆகுது stored money கிடையாது stored gifting irrelevant stored amount கிடையாது so stored editor வராது stored reserves while international oil prices have dropped in the past couple of years அப்ப couple of years in case எனக்கு வந்துட்டு first option match ஆகுதா என்னன்னு தெரியல அப்ப second எடுத்து the past couple of years இல்ல the past much of years the past many of years அப்படின்றத எது செட் ஆகுதுன்னு பாருங்க couple of years 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க 2 வருஷம் போது கப்பல் தான் மேட்ச் ஆகுது இன்கேஸ் அது தெரியலன்னா இதை வச்சு கூட நீங்க ஃபைனலைஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் the vigorous and vitality of the various expensive freedoms guaranteed by the constitution dash on the existence of a corresponding dash of cognitive freedom னா என்ன செயல்திறன்
சரிங்களா? அறிவாற்றல். சரிங்களா? செயல்திறன் கிடையாது, அறிவாற்றல். அறிவாற்றல் தான் காக்னிட்டிவ் அப்படின்னு அர்த்தம். இங்க பாப்போம் எது வரும்னு சொல்லிட்டு. The vigorous and vitality of the various expensive freedom and guaranteed by the constitution, rely, constitution, distribute, constitution, depends, constitution, bank, shift, எதுப்பா வரும்? சரி, செகண்டா பார்க்கலாம். On the existence of a corresponding guarantee of cognitive freedom. guarantee அப்போ இங்க பாத்தீங்கன்னா guarantee. சரிங்களா? கான்ஸ்டிடியூஷன் டிபெண்ட்ஸ் ஆன், இதுவும் மேட்ச் ஆகுது. சரியா? செகண்ட் வச்சு பார்த்த, அடுத்தது டிபெண்ட்ஸ் ஆன். தேர்ட் ஆப்ஷன். India's energy security does require a large strategic dash of oil, storage of oil. இங்கேயும் ஸ்டோரேஜ் இருக்கு, இங்கேயும் ஸ்டோரேஜ் இருக்கு. சரிங்களா? அடுத்தது செக் பண்ணிக்கலாம். அப்ப செகண்ட் ஆப்ஷன் செக் பண்ணிக்கலாம். ஸ்டோரேஜ் ஆஃப் ஆயில் டு டேக் கேர் ஆஃப் எனி வெகரிஷ், தெரியாதுப்பா அப்படின்னா என்ன, நிஜமே தெரியல. இன் இட்ஸ் இன்டர்நேஷனல் டேஷ் செயின் அப்படின்னா இன்டர்நேஷனல் சப்ளை செயின், இன்டர்நேஷனல் டெக்னாலஜி செயின், இன்டர்நேஷனல் சப்ளை செயின். அப்ப எது வரும்? ஃபர்ஸ்ட் தான் வரும். ஓகே, இப்போ சிங்கிள் ஃபில்லர் முடிச்சிட்டோம், சாரி டபுள் ஃபில்லர் முடிச்சிட்டோம். சிங்கிள் ஃபில்லர் எத்தனை கேட்டிருக்காங்க? சிங்கிள் ஃபில்லர் 5 இருக்கு, அதையும் பார்த்துடலாமா? சிங்கிள் ஃபில்லர் 3 இருக்கு, அப்ப வேண்டாம். அடுத்தது நம்ம இதுவே பார்த்துட்டு வந்துடுறேன். சரிங்களா? உங்களுக்கு வேணா எக்ஸாம்ல வந்து எந்த கொஸ்டின் தெரியும் அதை கிளிக் பண்ணி போயிடுவீங்க. பட் நம்ம ஒன்னா பாக்குறப்போ இப்படியே ஆர்டரே போயிடுறேன். சரிங்களா? உங்களுக்கு தேவை எக்ஸ்பிளனேஷன். சரிங்களா? பார்த்துக்கோங்க. எக்ஸாம்ல தயவு செஞ்சு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். மார்க் புல் டவுன் டூ குயிக்லி அண்ட் கிராஷ்ட் இன்டு த வால். இங்க பாத்தீங்கன்னா ஃப்ரேஸ், அதாவது ஒரு ஃப்ரேசல் வேர்ப் கொடுத்துட்டாங்க. ஃப்ரேசல் வேர்ப் கொடுத்துட்டு அது கரெக்டா இருந்ததுன்னா நீங்க நோ சேஞ்ச் ரெக்வயர்னு கொடுங்க. அது தப்பா இருந்ததுன்னா எந்த ஃப்ரேஸ் கரெக்டா இருக்கும் அப்படின்றத நீங்க மாத்தணும், ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா புல் டவுன். புல் டவுன்னா என்னப்பா? புல் டவுன். சரிங்களா? ஸ்டாப். இங்க வந்துட்டு ஸ்டாப் குயிக்லி அண்ட் கிராஷ்ட் இன்டு த வால். சரியா? அவன் ஸ்டாப் பண்ணும்போது, ஸ்டாப் பண்ணிட்டதுக்கு அப்புறம் எங்கனா போயிட்டு மோத முடியுமா? முடியாது. புல் இன், புல் இன் தான் வரும். புல் இன் மீனிங் பாத்தீங்கன்னா என்னது, ஒரு பக்கம் அப்படியே ஒரு பக்கம் சைடு வாங்குறதுன்னு சொல்லுவாங்க. சரியா? சைடு வாங்குறது. சரிங்களா? மூவ் இன் ஒன் சைடு ஆஃப் த ரோடு, மூவ் இன் ஒன் சைடு ஆஃப் த ரோடு. சரிங்களா? ஒரு பக்கமா சைடு வாங்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்ப அவன் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தான், ஒரு பக்கம் சைடு வாங்கி போயிட்டு ஒரு செவுத்துல மோதிட்டான், அப்பதான் வந்துட்டு கிராஷ்ட் இன்டு த ரோட், இன்டு த வால் அப்படின்றது நம்மளுக்கு மேட்ச் ஆகுது. அப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? புல் இன் தான் யூஸ் பண்ணணும். ஒன்லி டூ, ஒன்லி டூ எது இருக்குன்னு பாருங்க. இதுக்கு நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? ஃப்ரேசல் வேர்ப் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இப்போ சொல்றதெல்லாம் அப்படியே நீங்க பார்த்துட்டே வாங்க. சரிங்களா? புல் டவுன்னா வந்துட்டு ஸ்டாப்பு, அடுத்தது வந்துட்டு புல் இன்னா வந்துட்டு மூவ் டு ஒன் சைடு அப்படின்னு, ஒன் சைடு ஆஃப் த ரோடு அப்படின்றத சொல்லும் போது காதுல வாங்கிக்கோங்க. பெட்டர் நீங்க நோட்ஸ் எடுத்துக்கிட்டாலும். அடுத்தது everybody said she would never finish the puzzle, but she is keep down until it was done. keep downனா கீழே வைன்னு அர்த்தம். சரிங்களா? வை அப்படின்னு சொல்றதுக்கு கீப் டவுன் அப்படின்றத சொல்லலாம். அங்க வந்துட்டு அவ கீழே வைக்கிற மாதிரி எதனா ஒரு வேர்டு இருக்கு, கண்டிப்பா ரீப்ளேஸ்மெண்ட் தேவை. கீப் அவுட், வெளியே போடு கிடையாது. கீப் ஆஃப், எரி வேண்டாம். கீப் டு, கீப் டுனா வந்துட்டு அவ கண்டிப்பா விடாமுயற்சி, கண்டிப்பா அவ வந்துட்டு கிவ் அப், நெவர் கிவ் அப், கீப் டு. ஓகே, அப்போ பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கிறதுனால கெப்ட் டு அப்படின்றத நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். என்ன சொல்லியிருக்காங்க? எவ்ரிபடி செட் ஷி வுட் நெவர் ஃபினிஷ் த பசில். அப்போ வந்துட்டு அவளால அந்த பசிலை கண்டிப்பா ஃபினிஷ் பண்ணவே முடியாது அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. ஆனா அவ வந்துட்டு
விட்டு கொடுக்கல, கண்டிப்பா நான் முடிப்பேன் அப்படின்றத சொல்லியிருக்கா. பட் she it kept it until it was done. ஓகே, போலாமா? அடுத்தது kept it, kept to until it, kept to third, only 3 எது இருக்குப்பா? Fourth option, only 3. We should hold upon on making dinner until your parents arrive. Okay, hold upon னா வந்து stop for a while. சரிங்களா? இங்க வந்துட்டு hold upon கிடையாது. என்ன சொல்லிருக்காங்க? we should hold upon on making dinner until your parents arrive. Okay, அவங்க பேரண்ட்ஸ் வர வரைக்கும் டின்னர் வந்துட்டு லேட் பண்ண சொன்னாங்க. சரி, பொறுமையா செய்யு. சரிங்களா? அவங்க வர லேட் ஆகும், நீ பொறுமையா செய்யுன்னு சொல்லியிருக்காங்க. மேக்கிங் டிலே அதுதான் சொல்லணும். மேக்கிங் டிலேக்கு வந்துட்டு என்ன யூஸ் பண்ணணும்? ஹோல்டு பேக் கிடையாது. ஹோல்டு பேக், ஹோல்டு ஆன். ஹோல்ட் ஆன்னா ஸ்டாப். அடுத்தது ஹோல்ட் ஆஃப் ஆன். ஹோல்ட் ஆஃப்னு வரணும், ஆன் மறுபடியும் தேவல். சரிங்களா? ஆன் எங்கே இருக்கு? சரிங்களா? அப்ப வந்துட்டு ஹோல்ட் ஆஃப், கொஞ்சம் நிறுத்தி வை. டிலே, ஹோல்ட் ஆஃப்னா மேக்கிங் டிலே. சரிங்களா? தேர்ட், only 3. You don't need a computer, you get around the typewriter. Get around அப்படின்னா என்னப்பா? To overcome from some problems. சரிங்களா? ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ல வந்துட்டு எப்படி சக்சஸ்ஃபுல்லா வெளியே வர, அது சொல்றதுக்கு வந்துட்டு நம்ம கெட் அரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரிங்களா? ஐ காட் அரவுண்ட் த ப்ராப்ளம்ஸ் சொன்னாவே போதும். அப்போ ஓவர் கம் பண்ணி வந்திருக்கேன் நான். கெட் அரவுண்ட், இங்க கெட் அரவுண்ட் கிடையாது, இங்க டைப் ரைட்டிங். என்ன சொல்லியிருக்காங்க? யூ டோன்ட் நீட் அ கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டர்லாம் தேவையில்ல, இதுக்கு அவ்வளோ எக்ஸ்பென்ஸா இங்க செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு டைப் ரைட்டிங் இருந்தா போதும், ஒரு பேப்பர் அடிக்கிறதுக்கு டைப் ரைட்டிங் இருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப கெட் அரவுண்ட் வரக்கூடாது. கெட் பை வித், கெட் பை வித், டு ஹாவ் சம்திங் ரிலேட்டட் டு மணி. சரிங்களா? டு ஹாவ் சம்திங், டு கெட் சம்திங். சரிங்களா? அதுவே போதும்னு சொல்றாங்களா? டு ஹாவ் எனஃப், டு ஹாவ் எனஃப் சம்திங் அப்படின்றது தான் இது மீனிங். எது? கெட் பை வித். அப்போ நம்ம வந்து டைப் ரைட்டிங்கே போதும்னு சொல்றதுக்கு யூ கேன் கெட் பை வித் த டைப் ரைட்டிங் சொன்னா போதும். ஒன்லி ஒன் எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்தது, we usually eat in instead of going out for dinner. eat in என்ன அர்த்தம்? phrasal verb. eat என்ன வந்துட்டு வீட்டு சாப்பாடு. I always prefer eating. சரிங்களா? வீட்டில் சாப்பாடு தான் எனக்கு பிடிக்கும். ஸோ she always preferred to take dinner outside. டின்னர் அவுட் பதிலா வந்துட்டு eat out அப்படின்றத சொன்னா போதும். சரிங்களா? அப்போ eat out, we usually eat outனா வெளியே. instead of going out, eat in சொல்லியிருக்காங்க. eat in நான் என்ன சொன்னேன்னா வீட்டில் சாப்பிட்றது. eat outனா வந்து ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்றது. eat up, eat away. என்ன eat upனா வந்துட்டு eat away. இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்? eat upனா வந்துட்டு eat everything, எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிரு. சரிங்களா? eat everythingனா எல்லாத்தையும் இருக்கிறத எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு eat up அப்படின்றத அர்த்தம். eat awayக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா destroy, gradually destroy something. சரிங்களா? டைரக்ட் மீனிங் இல்லை. eat awayன்றது வந்துட்டு gradually destroy சம்திங். சரிங்களா? அரிச்சின்னு வருதுன்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஃபுட்டு கீழே கிடக்குது, எறும்புலாம் கொஞ்சம் கொஞ்சமாவது சாப்பிட்டு அரிச்சிடும், வீணா போனதெல்லாம். சரிங்களா? அது மாதிரி eat away அப்படின்றதுக்கு gradually destroy. eat away இங்க என்ன வரும்? எது வரும்? we usually eat in instead of going out for dinner. இருக்கிறதே கரெக்டா இருக்குல்ல, நம்ம எதுனா மாத்தணுமா? மாத்த தேவையில்ல, அதுவே போதும். ஏன்னா வந்துட்டு அவங்க வெளியே சாப்பிட்றதுக்கு பதிலா வீட்டிலே சாப்பிட்டாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நோ சேஞ்சஸ் ரெக்வயர். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்டாட்டஸ்.
ஸ்டார்டஸ் பண்ணலாமா? ஸ்டார்டஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு ஃபில்லர் சிங்கிள் ஃபில்லர் முடிச்சிடலாம். அடுத்தது இருக்கிற இந்த செட்டை முடிச்சிருவோம். சரிங்களா? சிங்கிள் ஃபில்லர்ஸ், அதுக்கப்புறமா ஸ்டார்டர் போவோம். ஓகே. Father usually drinks coffee in the morning. Father usually drinks coffee in the morning, but today he he வந்தா drinks இருக்கணும், அது இல்ல. But today எப்பயுமே usually, daily, regularly இந்த வேர்ட்ஸ்லாம் வந்துச்சுன்னா என்ன? Usually, daily, regularly, once in a month, once in a year, twice in a year, twice in a week, once in a week அப்படின்னு எது வந்திருந்தாலும் ஒரு விஷயத்த ரெகுலரா செய்றீங்க அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் எழுதணும். சரிங்களா? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல எழுதணும். இங்க ட்ரிங்க்ஸ்ன்றது கரெக்ட். பட் ஆனா அவர் வந்துட்டு இன்னைக்கு டீ குடிக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அப்போ கரண்ட். ஆனா இப்போ டெம்பரவரி ஆக்ஷனுக்கு வந்துட்டு ப்ரெசன்ட் continuous. சரிங்களா? present continuousனா வந்து is or plus verb in ing form யூஸ் பண்ணணும். he is drinking tea அப்படின்றத கொடுங்க. fourth option, he is drinking tea. the child from viral fever since last week. the child has been suffering from last weekல இருந்து அந்த குழந்தை. சரிங்களா? போன வாரத்துல இருந்து அந்த குழந்தைக்கு ஜுரமா இருக்கு. ஒரு கண்டினியூஸ் ஆக்ஷன் பிளஸ் டைம் டியூரேஷன் மென்ஷன் பண்ணியிருந்தனா present perfect continuous, has been child singular, has been ing form. ஓகே. அடுத்தது, he dash a novel since October last and he is about to finish it. அக்டோபர்ல இருந்து லாஸ்ட் அக்டோபர்ல இருந்து அவன் நாவல் எழுதிட்டு இருக்கான் அப்படின்றத சொல்லணும். இதுவும் என்ன? டைம் மென்ஷன் பண்ணியாச்சு. அப்ப இருந்து இப்போ வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணிருக்கான், இப்போ வரைக்கும் போயிட்டு தான் இருக்கு. அப்போ present perfect continuous எது இருக்குன்னு பாருங்க. has been writing a novel, he has been writing a novel. ஓகே. அடுத்தது, if you dash hard you will pass. conditional sentences பாருங்க. if plus present tense, will, would கிடையாது, will, shall plus v1 form. if plus past tense, would, should, could, might எது ஒண்ணா இருக்கலாம். சரிங்களா? plus v1 form. if plus past perfect இங்க வந்துச்சுன்னா would have, could have, should have, might have எது வேணா இருக்கலாம். plus v3 form. இந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? if plus present tense, will, shall, v1 form. இங்க பாருங்க, dash பாத்தீங்கன்னா if கண்டிஷன்ல கேட்டிருக்காங்க. அப்போ அடுத்தது கொடுத்திருந்தா மெயின் கிளாஸ்ல என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. you will pass, அப்போ ஃபியூச்சர்ல கொடுத்திருக்காங்க, will கொடுத்திருக்காங்க. அப்போ எங்க if பக்கத்துல என்ன வரணும்? present tense வரணும். if youன்றதுனால s யூஸ் பண்ணணும். he, she, it இல்ல சிங்குலர் நவுனுக்கு தான் s எழுதணும் verbல. சரிங்களா? மத்ததுக்கெல்லாம் வந்துட்டு s ஆட் பண்ணக்கூடாது. if you work, அப்போ ஃபர்ஸ்டே போதும். அடுத்தது, இங்க இருக்கட்டும். இங்க எரேஸ் பண்ணிக்கலாமா? இங்க எரேஸ் பண்ண முடியாது, ஃபுல்லா தான் delete பண்ணணும். if I had money I dash youன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இங்க பாத்தீங்கன்னா if கண்டிஷன் செகண்டா கேட்டிருக்காங்க. இங்க மெயின் கிளாஸ்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்ம எப்படி எழுதணும்? if hadன்றது என்ன? had ஒரு had மட்டும் கொடுத்திருந்தாங்கன்னா அது சிம்பிள் பாஸ்ட். 2 had கொடுத்திருந்தனா பாஸ்ட் பர்ஃபெக்ட். நான் மணி வச்சிருந்தேனா, நிறைய
பணம் என்கிட்ட இருந்துச்சுன்னா அப்படின்றத அர்த்தம். சரிங்களா? had இங்க had plus இந்த had வந்துட்டு V3. சரிங்களா? அப்ப 2 had இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரே had மட்டும் வந்திருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து நீங்க சிம்பிள் பாஸ்டா கன்சிடர் பண்ணும். 2 had past perfect கண்டிஷன் என்ன? இன்னொன்னு வந்துட்டு would have, could have, should have plus V3. எங்க இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட்ல இல்ல, செகண்ட்ல இல்ல, தேர்ட்ல இல்ல. would have helped. If I had money, I would have helped you. ஆப்ஷன் 4. அவ்வளவுதான்ப்பா, முடிஞ்சது. இப்போ ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸ் பேஸ் பண்ண கொஸ்டின். Do you see the snake? சரிங்களா? see இது do ஃபார்ம்ல எழுதும்போது do plus see தான். saw do ஃபார்ம்ல எழுதும்போது did plus see. சரிங்களா? நீங்க எதுல எழுதினாலும் do form கன்வெர்ட் பண்றப்போ இங்க தான் past tense எழுதணும். ரெண்டும் ஒண்ணுதான். சியும் ஒண்ணுதான், do plus சியும் ஒண்ணுதான். ஸ்டேட்மெண்ட் தகுந்த மாதிரி questioning ஸ்டேட்மெண்ட்னா do மாத்தி எழுதுவாங்க. சரிங்களா? இது present tense தான். சரிங்களா? இங்க past tenseல எழுதும்போது simple past. sawனாலும் ஒண்ணுதான், did சீனாலும் ஒண்ணுதான். ஓகே, அத பேஸ் பண்ணி கொஸ்டின் ஒன்னு கேட்டிருக்காங்க. பாப்போம் ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸ்ல. இங்க வந்துட்டு ஆக்டிவ் வாய்ஸ்ல பேசியிருக்காங்க. இப்போ நம்ம பாசிவ் வாய்ஸ்ல கன்வெர்ட் பண்ணணும். சப்ஜெக்ட், இது verb, இது ஆப்ஜெக்ட். சரிங்களா? do ஃபார்ம் இதுவும் verb தான். do see ரெண்டும் ஒண்ணு. கொஸ்டினிங்ல இருக்கிறதுனால அதை பிரிச்சு எழுதிருக்காங்க. இப்போ பாசிவ் வாய்ஸ்ல கன்வெர்ட் பண்ணது என்ன பண்ணணும்? ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்டா வரணும். இது கொஸ்டினிங்கா இருக்கணும். ஸ்னேக்ன்றது சிங்குலர், பிரசன்ட் டென்ஸ்ல தான் எழுதணும். பிரசன்ட் டென்ஸ்ல ஆக்டிவ் வாய்ஸ் இருந்ததுன்னா பாசிவ் வாய்ஸ்ல பிரசன்ட் டென்ஸ் தான் எழுதணும். சரிங்களா? இஸ் த ஸ்னேக், இஸ் த ஸ்னேக், இஸ் த ஸ்னேக் சீன், சி தானே கொடுத்துருக்காங்க. சி saw seen, seen by யாரால? யூ. ஓகே, இது ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் கன்வர்ஷன் இதுதான். ஓகே, பிரசன்ட் டென்ஸ் இருக்கு, ஸ்னேக் ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் எடுத்து கொஸ்டின் பண்றேன். அது கொஸ்டினிங் சிங்குலர்ன்றதுனால இஸ் த ஸ்னேக் சீன் பை யூ அப்படின்றது. கொஸ்டினிங் இருந்தா கொஸ்டினிங்லேயே கன்வெர்ட் பண்ணணும். பிரசன்ட் டென்ஸ் இருந்தா பிரசன்ட் டென்ஸ்ல கன்வெர்ட் பண்ணணும். பிரசன்ட் டென்ஸ்ன்றதுனால சி அது தேர்ட் ஃபார்ம்ல எழுதணும். சரிங்களா? சி saw seen இஸ் பிளஸ் seen அப்படின்றத கொடுக்கணும். எங்க இருக்கு ஆப்ஷன்? had வரக்கூடாது. இஸ் த ஸ்னேக் seen by you இந்த இடத்துல இருக்கு. செகண்ட் ஆப்ஷன் தான், மற்றது எதுவும் செக் பண்ண தேவை. she keeps her waiting. இங்க பாத்தீங்கன்னா she keeps her waiting. subject, verb, object. சரிங்களா? இங்க பார்க்கலாம் நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணலாம். ஹர்ன்றது ஷீயா மாறணும், ஷீன்றது ஹர்ரா மாறணும். ஷீ பிரசன்ட் டென்ஸ், ஷீ இஸ் kept, she is kept waiting by whom? by him, அவனால. by him எங்க இருக்கு? she is kept waiting by him first option. மத்த எதுவும் செக் பண்ணாதீங்க. உங்களுக்கு டைரக்டா தெரிஞ்சிச்சுன்னா நீங்க பார்த்து கண்டுபிடிச்சிடுவீங்க. ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸ் கன்வர்ஷன் என்னோட கிளாஸஸ் ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸ் இருக்கு. தயவு செஞ்சு அதை போயிட்டு பாருங்க, வீடியோ பாருங்க. கண்டிப்பா இதெல்லாம் வந்துட்டு சூப்பரா வந்துட்டு டவுட் கிளாரிஃபை ஆகும். சரிங்களா? எல்லாமே வந்துட்டு இருக்கும். அடுத்தது it is time to close the shop. it is time அது அப்படியே வச்சுக்கோங்க, எதுவும் சேஞ்ச் பண்ணாதீங்க. ஷாப் சப்ஜெக்ட், க்ளோஸ். சரிங்களா? இதுதான் நம்ம மாத்த போறோம். இது verb, இதுதான் நம்ம மாத்த போறோம். இப்போ எப்படி மாத்தலாம்னு பாத்தீங்கன்னா it is time for
the shop to be closed. For the shop, இது ஆப்ஜெக்ட் தானே. For the shop to be closed. இந்த இடத்துல சப்ஜெக்ட் கொடுக்கல, டைரக்டா இட் இஸ் டைம்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஷாப்புன்றது ஆப்ஜெக்ட். சரியா, அதை வச்சு ஆப்ஜெக்ட்னாலும் ஒரே ஒரு நவுன் தான் இருக்கு, அதை வச்சு நம்ம எப்படி ஆக்ட் பண்ணணும்னா இப்படிதான் எழுதணும். சரிங்களா, இட் இஸ் டைம் ஃபார் த ஷாப் டு பி க்ளோஸ்ட் மாத்தும் போது. ஓகே, அடுத்தது இது என்ன? இது டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் பேஸ் பண்ண கொஸ்டின் ஒன்னு இன்சர்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. இதை பார்க்கலாம். ஹீ செட் அலாஸ். இங்க எக்ஸ்பிரஷன் கொடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பா அது எப்படியாப்பட்ட எக்ஸ்பிரஷன் அப்படின்றத இன்டைரக்ட் ஸ்பீச்ல நம்ம சொல்லி ஆகணும். ஹோரே அப்படின்னு சொன்னா ஜாய். சரிங்களா, இப்போ அலாஸ் ஹோ அப்படின்னா அது வந்து சாரோ. அப்ப சாரோ சேட் வித் சாரோ வித் ஜாய் அப்படின்றத நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்ல கண்டிப்பா மென்ஷன் பண்ணி ஆகணும். he exclaimed that, exclamator இருக்கு, அதனால exclaimed. he exclaimed that he was undone. கரெக்டா? ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸ்ல பொறுத்த வரைக்கும் ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருந்ததுன்னா ப்ரெசன்ட் கன்வர்ஷன் தான் இருக்கணும். பட் இன்டைரக்ட் ஸ்பீச், டைரக்ட் டு இன்டைரக்ட் ஸ்பீச்ல வந்துட்டு என்ன பண்ணணும்னா ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருந்ததுன்னா பாஸ்ட் டென்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் இருந்ததுன்னா சிம்பிள் பாஸ்ட், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஓகே, டென்ஸ் அதுக்கு பேரலா நம்ம மாத்தணும். he exclaimed மட்டும்தான் சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் தூக்கிருங்க. ஏன்னா அலாஸ்ன்றது சாரோ. he exclaimed that, he exclaimed that for sorrow. he exclaimed with sorrow. அவ சோகத்தோட சொன்னாங்க. he exclaimed, அவன் சோகத்தோட என்ன சொன்னான்? he exclaimed with sorrow that he, அவன் தானே, ஐன்றது யாருங்க? he present tense was undone. என்னால பண்ண முடியல அப்படின்றது சோகத்தோட சொன்னான். he exclaimed with sorrow that he was undone. ஓகே, முடிஞ்சிச்சு. அடுத்தது ஓகே, ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸ் முடிஞ்சிச்சு, டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் முடிஞ்சது. இங்க பாத்தீங்கன்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரி பேஸ்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நோ அதர் உமன், இங்க ஃபைண்ட் சூப்பர்லேட்டிவ் டிகிரின்றத இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்போ கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை நம்ம சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு கன்வெர்ட் பண்ணணும். நோ அதர் உமன் வாஸ் ஆஸ் பியூட்டிஃபுல் ஆஸ் ஹெலன் ஆஃப் ட்ராய். இந்த கொஸ்டினை நான் கன்வெர்ட் பண்ண போறேன். எதுல? சூப்பர்லேட்டிவ் டிகிரி. நோ அதர், இங்க பாத்தீங்கன்னா வெரி ஃபியூ women very few women are as beautiful as Helen of Troy னா அது வேற ரூல். VMO very few, many, most, other, one of the அப்படின்றது இதுவும் வந்துட்டு சூப்பர்லேட்டிவ் டிகிரி. டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் கிளாஸ் பாருங்க, ஷார்ட்கட்ஸ்லாம் சொல்லி கொடுத்துருப்பேன். VMO very few, கன்வர்ஷன் கம்பேரிட்டிவ்ல மெனி மோஸ்ட் வரணும், அடுத்த சூப்பர்லேட்டிவ் ஒன் ஆஃப் தன் வரணும். இதுவே வந்துட்டு நாட், அதாவது நோ அதர் ஸ்டார்ட் ஆயிருக்கு. எதுல? பாசிட்டிவ் கம்பேரிட்டிவ் எனி அதர் அப்படின்றத கொடுக்கணும். அடுத்தது சூப்பர்லேட்டிவ் த மோஸ்ட், த பெஸ்ட் அப்படின்றத சூப்பர்லேட்டிவ் த மட்டும் சொன்னா போதும், ஒன் ஆஃப் த வேண்டாம். இந்த ஆர்டர் நம்ம ஃபாலோ பண்ணும், ஏன்னா நோ அதர்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ சூப்பர்லேட்டிவ் டிகிரியில த மட்டும் கொடுத்தா போதும். ஹெலன் ஆஃப் ட்ராய் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் வாஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் உமன். எங்க இருக்கு? செகண்ட் பார்ட்ல இருக்கு, மற்றது எதுவும் கொடுக்காதீங்க. ஓகே, ஹெலன் ஆஃப் ட்ராய் வாஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் உமன், செகண்ட் ஆப்ஷன். அடுத்து ஓகே, கம்ப்ளீட்டட், இது முடிச்சாச்சு. இன்னும் நம்ம என்ன முடிக்கல? ஸ்டார்டர்ஸ். அடுத்தது க்ளோஸ் டெஸ்ட். ஸ்டார்டர்ஸ் முடிச்சுட்டு க்ளோஸ் டெஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் போவோம். ஓகே,
இதோ இருக்கு ஸ்டார்டர். ஸ்டார்டர் பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்பா. அதாவது டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனும் தெரியணும், ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸும் தெரியணும், இல்ல கண்டிஷனல் சென்டென்ஸ் அதுவும் தெரிஞ்சிருந்ததுன்னா எது வந்துட்டு ஸ்டார்டிங் ஆப்டான லைன் ஸ்டார்ட் ஆகும், எது வந்து பொருந்தக்கூடியது அப்படின்றத பார்த்து நம்ம சூஸ் பண்ணோம். இன்கேஸ் இது மட்டும் பொருந்துதா இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு, ஓகே. இல்ல இதுவும் தேர்டும் பொருந்துதா, ரெண்டுமே போத் ஏ அண்ட் சி ரெண்டுமே வந்துட்டு ஸ்டார்டர்ஸ். ஸ்டார்டர்ஸ்னா என்ன, ஸ்டார்டிங் ஆஃப் த லைன். அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு சென்டென்ஸா ஃப்ரேம் பண்ணும். ஓகே, இது வந்துட்டு எது ஒண்ணா இருக்கலாம், இது பிரச்சனை இல்லை. இது ஃபிட் ஆகுதான்னு பார்க்கணும், நம்ம பார்த்து நம்ம டிசைட் பண்ணும். இப்போ ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியும். எக்ஸாம் வந்துட்டு கொஷின் பார்க்குறப்போ தெரியும். There was no tickets available at the counter, but the touts were all brandishing their tickets. Brandishing their tickets. Brandishing their tickets. இங்க ஸ்டார்டர்ஸ்னு கேட்டிருக்காங்க. Brandishing their tickets அப்படின்றது ஒரு ஸ்டார்டிங் கிடையாது. ஒன்று நடந்திருக்கு, அதனாலதான் brandishing their tickets. அது ஸ்டார்ட் ஆகாது ஃபர்ஸ்ட் இல்ல. அவைலபிலிட்டி ஆஃப் டிக்கெட்ஸ் வித் தி டவுட்ஸ் அதுவும் வராது. ஈவன் தோ தேர் வாஸ் நோ டிக்கெட்ஸ், இதுதான் கரெக்ட். சரிங்களா, அங்க டிக்கெட்ஸ் இல்லைனாலும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஈவன் தோ தேர் வர் நோ டிக்கெட்ஸ் த டவுட்ஸ், பட்டை விட்டுருங்க, த டவுட்ஸ் வேர் ஆல் பிராண்டிஷ் தேர் brandishing their tickets அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஈவன் தோ அப்படின்றது ஒரு ஸ்டார்டிங்கா இருக்கு. இங்கேயும் இந்த ஸ்டேட்மெண்ட்ல இதை ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா இது கண்டினியூ ஆகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபுல்ஃபில் ஆகுது. நம்ம தேர்ட் ஆப்ஷன் எடுத்து சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பண்ணலாம். இது ஸ்டார்டரா இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போ தேர்டு மட்டும்தான், ஒன்லி சி. மற்றதெல்லாம் வந்துட்டு ஃபார்மேஷன் சரியில்லை. அடுத்து, nobody should be certain about achieving something. There are so many uncertainties in life. Achieving something, certainty about achieving with so many uncertainties. There are so many uncertainties in life. With so many uncertainties in life, nobody should be certain about achieving something. சொல்லலாமா? இப்போ நான் வந்துட்டு செகண்ட் இருக்கிற லைனை எடுத்து with so many uncertainties in life அது ஃபிட் ஆகுது. ஃபர்ஸ்ட் சொல்லி பாருங்க, achieving something, அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. achieving something ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகல, வேண்டாம், ஃபர்ஸ்ட் விட்டுருங்க. certainty about achieving அதுவும் மேட்ச் ஆகல, ஒன்லி 3. சரிங்களா, சி மட்டும்தான். இஃப் யூ நீட், இப்போ பார்க்கலாம். ஆர் யூ சாட்டிஸ்ஃபைடு வித் திஸ் இன்ஃபர்மேஷன்? ஆர் யூ சாட்டிஸ்ஃபைடு வித் திஸ் இன்ஃபர்மேஷன்? ப்ளீஸ் கான்டாக்ட் மீ ஃபார் எனி ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன். இப்போ நம்ம இதை வந்துட்டு மேக் பண்ண போறோம் சென்டென்ஸ். இஃப் யூ நீட் எனி இன்ஃபர்மேஷன் ப்ளீஸ் கான்டாக்ட் மீ ஃபார் ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன். ஃபார்ம் பண்ண முடியுதா? முடியுது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு மேட்ச் ஆகுது. அடுத்தது பாருங்க, இன் கேஸ் யூ நீட் ஓகே திஸ் இன்ஃபர்மேஷன் ப்ளீஸ் கான்டாக்ட் மீ ஃபார் ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன். ஓகே, இன் கேஸ் யூ நீட் எனி இன்ஃபர்மேஷன், அப்போ அதுவும் நம்ம ஃபார்ம் பண்ணலாம். ஷுட் யூ நீட் தேவையில்ல, ஷுட் யூ நீட் ஓகே கொஸ்டினிங் தானே இது. வெயிட் ஃபார் அ மினிட். If you need any information, should you need நன்னுப்பா, எதுவே மேட்ச் ஆகல. எனக்கு கொஸ்டினிங்ல கேட்டிருக்காங்க, அங்க கண்டிஷனலா இல்ல. ஓகே,
then in case you need any information, if you need any information, அது பிரச்சனை இல்லை, questioning பிரச்சனை கிடையாது. இப்பனா வந்துட்டு அந்த சென்டென்ஸை நம்ம ஸ்டார்டரா மேட்ச் ஆகுனா ஆன்சர் அடுத்தது வரணும். if you need any information please contact me for any further clarification. okay, first form பண்ணலாம். in case you need any information to satisfy you, please contact me for further. ரெண்டும் மேட்ச் ஆகுது. should you need any information to satisfy you, please contact me for further clarification. okay, all abc மூணுமே மேட்ச் ஆகுதுப்பா. how much you earn is less important. எவ்வளவு சம்பாதிக்கிறியோ அது முக்கியம் கிடையாது. what is more important is how you earn, that is your methods of earning. சரி பார்க்கலாம். how you earn is as important, how much you earn is as important, how you earn is not as important. எதுப்பா? none. எதுமே மேட்ச் ஆகல. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஓகே, நத்திங் இஸ் மேட்சிங். ஃபார்ம் பண்ண முடிஞ்சா ட்ரை பண்ணுங்க. ஓகே, you must submit the proof of your being a US citizen. நீங்க வந்துட்டு கண்டிப்பா US சிட்டிசன்றத வந்துட்டு ப்ரூவ் பண்ணி ஆகணும். அந்த ப்ரூஃபை சப்மிட் பண்ணணும். ஒன்லி தென் அதுக்கப்புறமா தான் யுவர் என்ஆர்ஐ அக்கௌண்ட் வில் பி மேட் ஆப்ரேட்டிவ். அதுக்கப்புறமா தான் உங்களுடைய என்ஆர்ஐ அக்கௌண்ட் வந்துட்டு ஆக்டிவேட் ஆகும், ஆப்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? unless you prove that you are being a US citizen, you should submit. okay, அது தேவையில்ல. unless you prove that you are being a US citizen, only then your NRI account will be made operative. first fit ஆகுது. unless your NRI account is made operative, unless your NRI இது கிடையாது. இது பார்த்தனா இது கிடையாது, இது ரிசல்ட். சரிங்களா? ஒன்லி தென்ன்றது ரிசல்ட், இது கண்டிஷன் கிடையாது, செகண்ட் கிடையாது. வித்தவுட் யுவர் என்ஆர்ஐ அக்கவுண்ட் யூ மஸ்ட், இதுவும் வரல. வித்தவுட் ரிசல்ட்டை வந்து கொஸ்டினா மாற்ற முடியாது நம்ம. அப்போ ஒன்லி ஒன் இங்க தான் இருக்கு. சரிங்களா? அடுத்தது முடிச்சாச்சு. ஓகே, ஸ்டார்டர்ஸ் கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் என்ன போகலாம்? நெக்ஸ்ட் வந்துட்டு க்ளோஸ் டெஸ்ட். க்ளோஸ் டெஸ்ட் பார்த்துட்டு என்ன பண்ணலாம்? ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பார்ப்போம். க்ளோஸ் டெஸ்ட் ஃபுல்லா படிக்கலாமாப்பா? டைம் இருந்ததுன்னா நீங்க சிட்டி ரோபோவா இருந்தீங்கன்னா ஃபுல்லா உட்காந்து படிங்க. சரிங்களா? ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனும் க்ளோஸ் டெஸ்ட்டும். பட் நம்மளாம் ஹியூமன் பீயிங், அதனால வந்துட்டு நாங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அதை பார்த்துட்டு அங்கே ஃபிட் ஆகுதா அப்படின்னு தான் கொடுப்போம். ஓகே, நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? என்ன இருந்தாலும் நீங்க வந்துட்டு தெரிஞ்சாலும் தெரியலனாலும் ஃபர்ஸ்ட் ஃபியூ லைன்ஸ் 10 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன டைப் ஆஃப் பேசேஜ் கொடுத்துருக்காங்கன்றத நம்மளுக்கு தெரிஞ்சாகணும். அதனால ஃபர்ஸ்ட் ஃபியூ லைன்ஸ் படிங்க. படிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க கொஸ்டின், இந்த லைனா இப்போ 93rd கொஸ்டினா, அதை மட்டும் நான் இந்த லைன் மட்டும் எடுத்து இது செட் ஆகுமா, அந்த வேர்டு செட் ஆகுமான்னு ஃபிட் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? எனிஹவ் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபியூ லைன்ஸ் படிச்சுதான் ஆகணும், ஃபுல்லா வேண்டாம். The arrest by the Central Bureau of Investigation of former IDBI officials are dash, noting for timing, intent and implications. The agency is investigating these officials who had been at the helm of the public sector bank's affairs 8 years ago on charge of facilitating a rupees 900 crores. இத பார்த்தாவே யார் ஞாபகம் வரும்? த கிரேட் பர்சன் விஜய் மல்லையா, அவங்கள பத்தி தான் இதை சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய பேங்க்குள்ள வந்துட்டு ஒரு சொந்தக்காரம். சரிங்களா? பேங்க்கும் அவங்களும் ரொம்ப பெட்டு.
சரிங்களா? அவங்கள பத்தி இந்த பேசேஜ்ல சொல்லியிருக்காங்க. ஸோ போதும். இது வரைக்கும் போதும். சரிங்களா? என்ன சொல்ல வராங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதுவே ஸ்டோரியா இருந்ததுன்னா, அதுக்கு தகுந்த மாரி வேர்ட நம்ம ஃபிட் பண்ணணும். சரிங்களா? அடுத்தது இதுவே வந்துட்டு எக்கானமியா இருந்ததுன்னா, டெக்னாலஜியா இருந்தா, அதுக்கு தகுந்த வேர்ட்ஸ் வந்துட்டு அங்க ஃபிட் பண்ணணுன்றதுக்காக ஃபியூ லைன்ஸ் படிக்கணும். இப்ப 91. 91ல என்ன மேட்ச் ஆகும்? effectiveness, efficaciousness, worth, contingency, efficacy, all are related to efficiency. சரிங்களா? இங்க பாத்தீங்கன்னா worth தான் வரும். ஃபர்ஸ்ட் படிக்கும் போதே பார்த்தேன். worth ஒரு முக்கியமான அப்படின்றப்போ worth noting for time, worth noting for timing அப்படின்றத கொடுக்கணும். ஓகே, அங்க எஃபிகசி இல்ல எஃபெக்டிவ்னஸ் எஃபிஷியன்சினஸ் எதுவும் கிடையாது. அடுத்த கொஸ்டின் 92. 92 என்ன கேட்டிருக்காங்க? ருபீஸ். அந்த லைன் மட்டும் பார்த்துக்கலாம். The agency is investigating these officials who had been at the helm of the public sector bank's affairs 8 years ago on charges of facilitating a rupees 900 crore loan to the now defunct Kingfisher Airlines without due. Okay, without due inactivity கிடையாது. without due நெகட்டிவ் மறுபடியும் வேணாம். without diligence action அர்த்தம். சரிங்களா? without diligence. சரிங்களா? அவங்க வந்து due diligence அந்த வேர்டு தான் இங்க ஃபிட் ஆகும். மற்றது ஏன்னா வந்து வித்தவுட் வேற கொடுத்துருக்காங்க. அவங்களால இனிமேட்டு எதையும் ப்ராப்பரா வந்துட்டு ஆக்டிவேட் பண்ண முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போ வித்தவுட் டியூ டெலிஜென்ஸ் அப்படின்றத கொடுக்கணும். 92 எங்க இருக்கு? இந்த இடத்துல. சரியா? அடுத்தது 93 வந்துட்டு இந்த லைன் மட்டும் எடுத்துக்கலாம். ஃப்ரம் செக்யூரிட்டிஸ் டீலிங் அண்ட் டேஷ் ஃப்ரம் ஹோல்டிங் டைரக்டோரியல் பொசிஷன் இன் லிஸ்டட் கம்பெனிஸ். 93 என்ன வருது? From securities dealing and dash from security dealing and dash from assert them extroverted those restrain. சரிங்களா? stop from restrain. சரிங்களா? எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு பேரியர் போடுங்க அப்படின்றப்போ stop from. சரிங்களா? தடை அப்படின்றத from holding directorial position in listing companies. கிங்ஃபிஷரை வந்துட்டு அதுல இருந்து தூக்குங்க, இனிமேட்டு அலோவ் பண்ணாதீங்க, அது கிங்ஃபிஷர் இனிமேட்டு வந்துட்டு டாப் கம்பெனி கிடையாது, அதுல இருந்து தடை செய்யுங்க, ஸ்டாப் பண்ணுங்கன்றதுக்கு நம்ம என்ன கொடுக்கணும்? restrained them. 94 எங்க இருக்கு? இதோ have v3 form have ஏதோ ஒண்ணு. சரியா? எங்க என்ன கொடுக்கலாம்? 9000 crores. 9000 crores தானே? அப்ப அங்கேயும் மல்லையா closed to 9000 crores and has been in exile in the UK for nearly. அங்க 900 crores actually 9000 crores தான் வந்துட்டு விஜயமலா மோசடி பண்ணது. சரிங்களா? இங்க 9000 crore and has been in exile in UK for nearly a year. ஒரு வருஷம் UK போயிட்டாரு. even as his lender என்ன பண்ற? have trim him systemized scrambled to lender have v3 வரணும். have அப்புறம் v3 இங்க scramble to அப்படின்றத நம்ம கொடுக்கணும். ஓகே, ஸ்கிராம்பிளிங்னா என்னப்பா? அதாவது பாருங்க, ஓகே, இதான் எத்தனை கொஸ்டின் இருக்கு இன்னும்? 94 பாக்குறோம் இப்போ. ஓகே, மிஸ்டர் மலையா owes bank close to 9000 crore and has been in exile in the UK for nearly a year.
even as his lender have recover the dues. recover the dues அதாவது அவர் வந்துட்டு எல்லாத்தையும் 9,000 கோடி கடன் வாங்கிட்டு லண்டன்ல அதாவது இங்கிலாந்துல வந்து யூகேல போயிட்டு ஜாலியா செட்டில் ஆயிட்டாரு. அதனால என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய லெண்டர் சரிங்களா கடன் கொடுத்தாங்க இல்லையா அவங்க ரொம்ப போராடுறாங்க மறுபடியும் அந்த லோனை வந்துட்டு ரெக்கவர் பண்றதுக்குன்னு சொல்றப்போ ஸ்கிராம்பிள் அப்படின்றது போராடுறது சரிங்களா ஹாவ் ஸ்கிராம்பிள்டு. ஃபிஃப்த் அடுத்தது 95 இது என்னன்னு பாருங்க. Last week, after a 3-year-long trial, the debt recovery tribunal allowed a dash 17 banks to recover. Tribunal allowed 97 சொன்ன நானு இல்ல 96 96 எத்தனை கொஸ்டின் வரும் அப்பா இங்க வந்து கிளார் அடிக்கலையே 95 so severance to கன்சார்டியம் ஒரு கூட்டமைப்பு அப்படின்றது இங்க வந்துட்டு ஒரு கூட்டமைப்புன்னு தான் சொல்ல முடியும் 95 ட்ரிபுனல் அலவுட் 17 பேங்க்ஸ் உடைய ஒரு கூட்டமைப்பு எல்லாரும் சேர்ந்து எப்படி வந்துட்டு அவங்க கிட்ட இருந்து நம்ம கடனை வந்து திருப்பி வாங்குறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க சரிங்களா டிஸ்கஸ் பண்றாங்க ஓகே அப்போ கன்சார்டியம் தான் allowed a consortium 17 banks to recover from Mr. Malia. ஏன் இது வருது next 96 வந்துட்டு clammed up flurry of secretive for reticent to என்ன வருதுன்னு பார்ப்போம் 96 flurry of 96 therefore the dash action on his bad loans flurry of ஒரு சலசலப்பு அவனுடைய லோன்ஸை பத்தி ஒரு சலசலப்புன்னு அர்த்தம் flurry ofனா சலசலப்பு அங்க வந்துட்டு சலசலப்பு தான் வரணும் 97 however belated could help counter a passive approach towards the well-heeled could help counter inability for perceptions சரிங்களா perceptions of தான் வரணுங்க stupidityல ஒரு perceptions ஒரு ஆர்டர் சரிங்களா இதை ஃபாலோ பண்ணணும் நம்ம could help counter perceptions a passive approach towards the well-heeled அடுத்து 98 breaking the banker borrower is just as critical for safeguarding public money. Breaking the banker borrower impediment நெக்ஸ்ட்னா வந்துட்டு ரிலேஷன் மாதிரி சரிங்களா நெக்ஸ்ட்னா ரிலேட்டிவ் சரிங்களா breaking the banker borrower next is just as critical for safeguard okay public money as it's இங்க வந்து nexusன்னு வரும் ரிலேஷன் அர்த்தம் அடுத்தது 19 the fear of investigative agencies and dash audit reports was blamed for the so-called policy paralysis in the UPS அதாவது 99 look at the fear of investigative agencies and adverse and opposite audit report was blamed சரிங்களா fear of oppose வந்துட்டு adverse audit report அப்படின்னா அப்போஸ் பண்றாங்க எதிர்க்கிறாங்க அப்படின்றது அர்த்தம் last Prime Minister Narendra Modi had early in his term urged officers to take bold decisions without fear
and promised to stand by them for decision taken in good earnest. ஸோ தைரியமா இப்போ பிஎம் மோடி சார் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு தைரியமா நீங்க வந்து செயல்படுங்க, அவர்கிட்ட இருந்து அவர் அரெஸ்ட் பண்றதுக்கு கூட வந்து அத்தாரிட்டி கொடுக்கலாம், தைரியமா ஆக்ஷன் எடுங்க அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஒரு பயமும் இல்லாம ஒரு போல்டான டெசிஷன் எடுங்க, வித்தவுட் அ ஃபியர் டேஷ் அண்ட் ஃப்ரம் வித்தவுட் டு அப்சல்யூஷன் ஆஃப் நோ ஃபார் எங்க எங்க இருக்கு ஆஃப் ஃபியர் ஆஃப் என்னது ஃபியர் ஆஃப் ரெட்ரிபியூஷன்னா வந்துட்டு வித்தவுட் ஃபியர் அவரை வந்துட்டு தகுந்த தண்டனை கொடுக்கறதுக்கும் பயப்படக்கூடாது அப்படின்ட்டு சொல்றாரு. அப்போ தகுந்த தண்டனை அப்படின்றது தண்டனைனா பனிஷ்மெண்ட், அதுக்கு வந்து தகுந்த தண்டனை கொடுக்கணும் அப்படின்றதுக்கு நம்ம ரெட்ரிபியூஷன் அப்படின்றத சூஸ் பண்ணணும். ஓகே, ஃபியர் ஆஃப் ரெட்ரிபியூஷன். அவ்வளவுதான், ஃபர்ஸ்ட் இஸ் கம்ப்ளீட்டட். இன்னும் ஒன்னே ஒன்று தான் இருக்கு, அதுனா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ஓகே, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் முடிச்சிட்டுனா நம்ம சக்சஸ்ஃபுல்லா வெளியே வந்துடலாம். ஓகே, சின்ன பேசேஜ் தான், ஒன்றும் பயப்படாதீங்க. நானே படிச்சு நானே ஆன்சர் சொல்லிடுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டினை படிங்க, என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க, பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பேசேஜ் போகலாம். ஓகே, வாட் நெசசிட்டேட்டட் த கிரியேஷன் ஆஃப் பேசில் கேபிட்டல் அடிக்வசி நார்ம்ஸ். பேசில் கேபிட்டல் அடிக்வசி நார்ம்ஸ்க்கு அதனோட கிரியேஷனுக்கு எது வந்துட்டு தேவைப்பட்டுச்சு அப்படின்றத கேட்குறாங்க. அது கொஸ்டின் தெரிஞ்சாதான் நம்மளுக்கு தெரியும். ஸோ கொஸ்டின் எதுக்கு நான் சொல்றேன்னா, அதை பார்க்குறப்போ உங்களுக்கு அங்க பேரா படிக்கும் போது உங்களுக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆகும். அடுத்த கொஸ்டின், which of the following factors are responsible for rapid transformation in banks in recent year? So rapid transformation in banks. Third question, according to the passage, activities encompassed by bankers are என்னென்ன ஆக்டிவிட்டிலாம் வந்துட்டு உள்ளடங்கி இருக்கு பேங்க்ல அப்படின்றத இந்த பேசேஜ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. The main feature of the standardized approach or standardized approach உடைய மெயின் ஃபீச்சரை கேட்குறாங்க. The consultative paper of Basel committee was a result of பேசல் கமிட்டியோட ரிசல்ட். முக்கியமா வந்து கன்சல்டேட்டிவ் பேப்பரோடைய ரிசல்ட். How did Basel norms help the bank? அது என்னன்னு சொல்லணும். Emphasize on operational risk. சரிங்களா, operational risk measurement, main features of operational risk measurement. Which of the following difficulties was faced by regulators on prescription of Basel norms? என்னென்னலாம் வந்துட்டு ப்ராப்ளம்ஸா ஃபேஸ் பண்றாங்க, எதுனா பிரிஸ்கிரிப்ஷன் பேசல் நார்ம்ஸ்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்றத கேட்குறாங்க. நெக்ஸ்ட், which of the following is not a recommendation? அதை நான் பார்த்தேன், அது என்னடா எல்லாமே அதை பேஸ் பண்ணியிருக்கே, எது இல்லைன்னு கேட்பாங்கன்னு நினைச்சேன், வந்துருச்சு. Which of the following is not a recommendation of second consultative paper? அப்ப கன்சல்டேட்டிவ் பேப்பர்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க, கேபிட்டல் அடிக்வசியை பத்தி தான் அப்போ பேசேஜ் ஃபுல்லா பேசியிருக்காங்க. ஓகே, அதுதான் சுத்தி வருது. According to the passage, factors responsible for declining profitability in banks was, சரிங்களா, அதாவது பேங்க்ல இருக்கிற ப்ராஃபிட்டை குறைக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. இப்போ பேசேஜ் போயிடலாமா? இந்த பேசேஜ் நம்ம ஃபுல்லா படிச்சாதான் 10 கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா, டைம் இருந்ததுன்னா நீங்க வந்துட்டு படிங்க, ஆனா ஃபாஸ்ட் ரீடிங் கொடுங்க. ஓகே, ஃபாஸ்ட் ரீடிங் கொடுத்து ஆன்சர் பண்ணலாம். ஓகே, இல்லையா மேக்ஸிமம் எவ்வளவு பண்ண முடியுமோ ட்ரை பண்ணுங்க. பிராக்டிஸ் பண்ணா எல்லாம் சாத்தியம்தான். சரிங்களா, ஃபர்ஸ்ட் the structure and operations of banks have undergone a rapid transformation in recent years, consequent upon the revolution in information technology and the associated increase in competition. Financial intermediaries have become increasingly global in geographical covers and universal in the financial operation.
encompassing a wide range of activities including banking, security markets activities and insurance. In the face of widespread concern about declining profitability, அப்ப பார்த்தோம் இல்லையா கொஸ்டின் படிக்கும்போது என்னது இதெல்லாம் வந்துட்டு ப்ராஃபிட்டை வந்துட்டு டிக்ளைன் பண்ண குறைக்கக்கூடிய டீச்சர்ஸ் என்னன்னு கேட்டிருந்தாங்க. அப்ப இதுதான் சரிங்களா. the basel capital adequacy norms were enacted. ஆல்தோ இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா இப்போ அந்த டிக்ளைனிங் ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் பேங்க்ன்றது எனக்கு தெரிஞ்சிடுச்சு, அது வந்து கேட்டிருக்காங்கன்ட்டு டக்குன்னு நீங்க என்ன பண்ணணும், ஆப்ஷன்ஸ் போய் பார்த்து அதுக்கு ஆன்சர் பண்ணணும் சரிங்களா. ஆல்தோ த பேசல் நார்ம்ஸ் ஹெல்ப் டு arrest the erosion of banks capital ratio, concerns were raised regarding the mere applicability of Basel capital ratios in the changed environment of operation. The blurring of both functional as well as national divisions among the financial intermediaries and the speed and complexity of adjustment made it difficult for regulators to keep up with the growing phase change. In particular, the rule of one size fit all aspect of capital adequacy ratio was the subject of intense debate. Recent banking crisis only emphasized the point that the baseline capital adequacy norms were not adequate to hedge against failures. In response to the same, the Basel Committee on Banks Supervision came out with the new consultative paper on capital adequacy. Consultative paper na என்னன்னு பார்த்தோம், ரெண்டு மூணு கொஸ்டின் அதை பேஸ் பண்ணி தான் இருந்தது. அப்போ இங்க நீங்க ஸ்டாப் பண்ணிட்டு அந்த கொஸ்டின்ஸை போயிட்டு நீங்க அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. It invited suggested from the policy makers, academia and other institutes all over the world. After taking it into consideration manifold suggestions of the various organizations, the second consultative paper on capital adequacy was released. இன்னும் எவ்வளவு இருக்கு, அவ்வளவுதான், இது மட்டும் முடிச்சிடலாம். The accord rests on three pillars. The first pillar of minimum capital requirement, the second pillar of supervisory first capital na சொல்லிருக்காங்க minimum capital requirement, second pillar of supervisory revision process and the review process, and the third pillar of market discipline. The first pillar sets out the minimum capital requirement. The new framework maintains both the current definition of capital and the minimum requirement of 8% of capital to risk weighted asset. The revised accord will be extended on the consolidated basis to hold companies of banking groups. The accord stresses upon the improvement in measurement of risk. The credit risk management methods have been made more elaborate than those in existing accord. The new framework also emphasizes the measurement of operational risk. For measuring credit risk, two options have been proposed. The first is the standardized approach and the second is the internal rating based approach. Under the standardized approach, the existing approach for credit risk remains conceptually the same, but the risk weight have been enlarged to encompass exposure to a broad category of borrowers with reference to the rating provided by rating agencies. இங்க வந்து பாத்தீங்கன்னா எதை பத்தி பேசியிருக்காங்க, ஃபுல்லா வந்து பேங்கிங் டெர்மினாலஜி சரிங்களா. பேசல் கேபிட்டல் அடிக்வசி அதை பத்தி பேசியிருக்காங்க. அதனுடைய நார்ம்ஸ், அதனுடைய பில்லர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பேசியிருக்காங்க. ஓகே, ஓரளவுக்கு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க, இல்லைன்னா நான் இன்னொரு மெத்தட சொல்றேன் சரியா. இப்போ வந்து கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் படிச்சிடுங்க. கொஸ்டின்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறமா முடிஞ்சா ஹிண்ட் எழுதுங்க. இங்க பாத்தீங்கன்னா இங்க என்ன நெசசிட்டேட்டட், என்ன தேவைகள், என்ன வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. கிரியேஷன் ஆஃப் பேசல் கேபிட்டல் அடிக்வசி, சின்ன சின்ன கிரியேஷன் ஆஃப் பேசல் கேபிட்டல் அடிக்வசி நார்ம்ஸ், அதனுடைய நெசசிட்டி அப்படின்றத எழுதி வச்சுக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இதனுடைய ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ரேபிட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபேக்டர்ஸ் ரெண்டு.
அப்படின்றது கீ பாயிண்ட் நம்பர் போட்டு பக்கத்துல ரஃப் ஷீட் கொடுத்துருப்பாங்க இல்லையா அதை போட்டுக்கோங்க. அதோட பெஸ்ட் நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது இதெல்லாம் வந்து நம்பர் போட்டு நீங்க வந்துட்டு கீ பாயிண்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா ரீட் பண்ணுங்க. பட் எக்ஸாம்ல போகும்போது அந்த ரஃப் ஷீட் ஒர்க் கூட இருக்கக்கூடாது. நம்ம மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கணும். அதுதான் படிக்கும் போதே பாருங்க இந்த பேஸில் நம்ம சொன்னாங்க இல்ல என்கம்பேஸ்டு அது சொல்லியிருக்காங்க அதை வந்துட்டு நம்ம பார்த்துட்டு கொஸ்டினுக்கு போகணும். ஓகே, ஏன்னா ஏன் நான் இது எல்லாத்தையும் ரீட் பண்ண நான் வந்துட்டு 10 கொஸ்டினுமே பேசேஜை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் தான். இதுவே வந்துட்டு என்னது மீனிங்ஸ் ஆப்போசிட் சினோனிம்ஸ் ஆன்டோனிம்ஸ் எதனா கேட்டிருந்தாங்கன்னா அந்த வேர்டை மட்டும் நான் படிச்சுட்டு அப்படியே ஆன்சர் பண்ணிடுவேன். ஒரு 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா 5 கொஸ்டின் அந்த வேர்டை வந்துட்டு இருக்கிற லைன் அதை பேஸ் பண்ணி அது ரிலேட்டடா வேர்ட் மட்டும் சூஸ் பண்ணி கொடுத்துருவேன். ஓகே, இல்ல இன்னும் ஈஸி மெத்தட் எப்படின்னா வந்துட்டு நீங்க பாருங்க இந்த பேசேஜ் பாருங்க, இது மாதிரி எல்லாம் மொத்தமா கொடுப்பாங்க. மேக்சிமம் மொத்தமா கொடுக்க மாட்டாங்க, சின்ன சின்ன பேசேஜ் பேரா 1 பேரா 2 பேரா 3. அப்ப பேரா 1ல இருக்கிற ஃபியூ லைன்ஸ், பேரா 2ல இருக்கிற ஃபியூ லைன்ஸ், பேரா 3ல இருக்க ஃபியூ லைன்ஸ் அதை படிக்கும் போதே ஒவ்வொரு பேராவும் வந்துட்டு ஒவ்வொரு விதமா பேசியிருப்பாங்க இல்லையா. அப்போ ஃபியூ லைன்ஸ் மட்டும் படிக்கும் போது உங்களுக்கு தெரியும். அப்ப கொஸ்டின்ஸ் நம்ம வந்து படிச்சோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிச்சிருங்க. கொஸ்டின்ஸ் வந்துட்டு படிச்சோம் இல்லையா, அப்போ வந்து பேரா ஃபியூ லைன்ஸ் படிக்கும் போதே அந்த கொஸ்டின் ரிலேட்டட் இருக்கு, அப்ப அந்த பேராவை உட்காந்து நம்ம பார்க்கலாம். அடுத்தது அதை வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது இல்ல இந்த அந்த கொஸ்டின் வந்து தேர்ட் பேரால வந்துச்சு, அப்ப ஃபியூ லைன்ஸ் படிக்கும்போது அந்த தேர்ட் பேரா எது பேசியிருக்காங்கன்றது தெரியும். இப்போ வந்து ஜிஸ்ட் ஆஃப் த பேசேஜ், டைட்டில் ஆஃப் த பேசேஜ் இதுக்கெல்லாம் வந்துட்டு ஃபியூ லைன்ஸ் படிச்சாவே நீங்க வந்து கொடுத்துடலாம். ஓகே, டைட்டில் வந்துட்டு நீங்களே கொடுத்துடலாம். ஓகே, அது மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு இது வந்து ஃபுல்லா பேசேஜ் பேஸ்டு கொஸ்டின்ஸா கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஆன்சரை நான் சொல்லிட்டே வரேன், நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்க ஸ்டாப் பண்ணிட்டு ஃபுல்லா வந்து படிங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, what necessitated the creation of basal capital adequacy norms to study the profitability pattern in the bank? First கிடையாது, the banks wanted its capital reserve ratio to kept 8% above. அது லாஸ்டா சொல்லியிருக்காங்க, ஆனா irrelevant. அது கொஸ்டின்கே irrelevant இந்த கொஸ்டின் ஆன்சர். ரெகுலேட்டரி பாடி ஆஃப் த பேங்க்ஸ் வாண்டட் டு ஹேவ் யூனிஃபார்ம் பாலிசி, அதுவும் கிடையாது. கார்பரேஷன் பையர்ஸ் கம்பல் த லெண்டிங் இன்ஸ்டிடியூஷன், எதுவும் சொல்லல. அப்ப எதுவுமே கிடையாது, நன் ஆஃப் தி ஆப்ஷன், எல்லாமே irrelevant தான். சரிங்களா, எதுவுமே கிடையாது. அடுத்தது which of the following factors are responsible for rapid transformation in banks in recent year? The forces of privatization பத்தி பேசல. Control from regulators has become meaningless, அதுவும் பத்தி பேசல. Sudden upsurge in economy இல்ல. The competition has increased and information technology has undergone a sea change. அப்ப காம்படிஷன் அதிகமா இருக்கு ஒரு பக்கம், இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஐடியால ஒரு நல்ல சேஞ்சஸும் இருக்கு. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்ததுல இருந்து எல்லாம் ஃபாஸ்டா வந்துட்டு மாறி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ரிலேட்டட். பட் செகண்ட் நம்ம ஃபோர்த் தான் வந்து சூஸ் பண்ணும், மற்றது எது சூஸ் பண்ணாதீங்க. அதுதான் வந்துட்டு ரேபிட் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ஐடி ஒரு காரணமா இருக்கு இல்லையா, அப்போ ஃபோர்த் ஆப்ஷன் தான். According to the passage, activities encompassed by banks or insurance, இது படிச்ச மாதிரி இருக்கேன். என்கம்பஸ் எதெல்லாம் வந்துட்டு பேங்க்ஸ்ல வந்து அடங்கி இருக்கு, இன்சூரன்ஸ் இருக்கு, ஹவுசிங் ஃபினான்ஸ் அண்ட் லோ காஸ்ட் ஃபண்ட் ஃபர்ஸ்ட் தான். வேற எதுனா இதுலயே லோ காஸ்ட் இன்சூரன்ஸ் கிடையாது, லோ ஃபினான்ஸ் பத்தி படிக்கல, சாரி அது கிடையாது. மார்க்கெட் டிசிப்ளின், ப்ராஃபிட் மேக்சிமைசேஷன் அண்ட் ப்ரியாரிட்டி செக்டர் பேங்கிங், செக்யூரிட்டி மார்க்கெட்டிங். தேர்ட் பாயிண்ட் தான்ப்பா, செக்யூரிட்டி மார்க்கெட்ஸ், இன்சூரன்ஸ் அண்ட் பேங்கிங். இதெல்லாம் தான் வந்துட்டு இந்த பேசேஜ்ல, இதெல்லாம் ஜென்ரல், பட் பேசேஜ்ல பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி மார்க்கெட்ஸ் பத்தி பேசியிருக்காங்க, இன்சூரன்ஸ் அண்ட் பேங்கிங் இதெல்லாம் தான் உள்ளடங்கி இருக்கு பேங்க்ல அப்படின்றத எந்த பேசேஜ்ல கொடுத்திருக்காங்க. எதனாவது இருக்கு, தேர்ட் ஆப்ஷன். The main feature of standardized approach are the credit risk management encompass large corporate borrowers. The borrowers should not have more than 8% weightage asset. Bank's capital reserve ratio should be strictly maintained. The risk weight should taken into consideration. Rating for rating agency. Risk management, risk weight வந்து எடுத்துக்கிறாங்களா, should be strictly follow. எதுப்பா இது, இதுக்கு என்ன வரும், credit the borrowers
should not have more than 8% risk. அதை பத்தி பேசல. Bank's capital reserve ratio should be strictly maintained. Okay, third point. Consultative paper of Basel committee was result of எதனுடைய ரிசல்ட்னு கேட்டிருக்காங்க. 3 pillars உடைய ரிசல்ட்டா வந்து கன்சல்டேட்டிவ் பேப்பர்ஸ் failures of structures and operation of banks in world. இங்க பாத்தீங்கன்னா பேசேஜ் பாருங்க. இதனுடைய என்ன சொல்ல failures of structures and operations of bank உடைய ஸ்ட்ரக்சர் ஃபெயிலியர்ஸ் வேர்ல்டு லெவல்ல இருக்குவோதான் அதனுடைய ரிசல்ட் தான் கன்சல்டேட்டிவ் பேப்பர் கொடுத்தாங்க. சரிங்களா? இங்க வந்து வாஸ் அ ரிசல்ட் ஆஃப் எதனுடைய ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்த ஃபெயிலியர்ஸ் தான் அப்படின்னு சொல்லணும். தேர்ட் பாயிண்ட். How did Basel norms help the bank? It changes the environment of operation. Decline in capital ratio was arrested. The bank could successfully keep market discipline. Did not erode the quality of இதுப்பா How did Basel norms help the bank? எது மூலமா வந்து பேசல் நார்ம்ஸ் வந்துட்டு பேங்க் ஹெல்ப் பண்ணுச்சு? எப்படி ஹெல்ப் பண்ணுச்சு பேசல் நார்ம்ஸ் அப்படின்னு கேட்கறாங்க. இட் சேஞ்சஸ் த என்விரான்மெண்ட் ஆஃப் ஆப்ரேஷன். அது பேசல் நார்ம்ஸ் கொடுத்ததுனால ஆப்ரேஷனே சேஞ்ச் ஆயிடுச்சா? இல்ல. டிக்ளைன் இன் கேபிட்டல் ரேஷியோ இல்ல. பேங்க் குட் சக்சஸ்ஃபுல்லி கீப் மார்க்கெட் டிசிப்ளின். ஸோ சக்சஸ்ஃபுல்லா ஒரு மார்க்கெட் டிசிப்ளினை நம்ம மெயின்டைன் பண்றதுக்கு பேசல் நார்ம்ஸ் உதவுச்சுன்னு சொல்றாங்க. தேர்ட் பாயிண்ட் தான். அடுத்தது emphasize on operational risk management was the main feature. என்னது operational risk உடைய main feature என்ன? 3 pillars, theory of 3 pillars risk management. first தான். which of the following difficulties was faced by regulators? இது பார்க்கலாம். which of the following right. The regulators could not keep up growing phase of change. அதுதான் ஃபர்ஸ்ட் தான். வேற எதனா இருக்கா? நோ. அடுத்தது which of the following is not recommendation of second consultative paperல எது ரெக்கமெண்ட் பண்ணல அப்படின்றாங்க. மினிமம் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. யூனிவர்சல் ஃபினான்ஷியல் ஆபரேஷன் பர்மிட்டட் வித் லிமிடெட் ஜியோகிராபிக்கல் கவரேஜ். த supervisory review should be more comprehensive. அத வந்து சொல்லவே இல்ல. சூப்பர்வைசரி ரிவ்யூ பத்தி இங்க பேசல. தேர்ட். அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின். அக்கார்டிங் டு பேசேஜ் ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டிக்ளைனிங். என்ன வந்துட்டு ரெடியூஸ் பண்றது, ப்ராஃபிட்டை வந்து ரெடியூஸ் பண்றது, பேங்க்ல இருக்கிற ப்ராஃபிட்டை ரெடியூஸ் பண்றதுக்கு ஃபேக்டர்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. பேசேஜ்ல இருக்கும். கட் த்ரூ காம்படிஷன் அண்ட் டெக்னாலஜி ரெவல்யூஷன். பிரைவேடைசேஷன் பத்தி அதாவது எது ஓகே பிரைவேட்டைசேஷன் பத்தி எதனா சொல்லியிருக்காங்களா? இன்சூரன்ஸ் வந்துட்டு பிரைவேட் பண்றதை பத்தி எதனா சொல்லியிருக்காங்க? இல்ல. தேர்ட் கிடையாது. கட் த்ரூ காம்படிஷன் அண்ட் டெக்னாலஜி ரெவல்யூஷன், குளோபலைசேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் இன்டர்மீடியேட்டரிஸ். அப்போ இதையும் எதுவுமே சொல்லலையே, எதுவுமே பண்ண மாதிரி தெரியலையே. ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டிக்ளைனிங் ப்ராஃபிட்டபிலிட்டி இன் பேங்க்ஸ். ஓகே. நெய்தர் ஏ நார் எதுவுமே கிடையாதுப்பா. நோ. நெய்தர் ஏ நார் மூணுமே இல்லைன்னு நன்னு கொடுத்துருக்கணும். இது எதுவுமே கிடையாது. சரிங்களா? அவ்வளவுதான். அந்த ஆப்ஷன்ஸ் எக்ஸாம்ல கண்டிப்பா கொடுத்துருப்பாங்க. ஓகே, டன். ஸோ ஒரு சாம்பிள் பேப்பர் இப்போ வந்துட்டு ஒரு பேப்பர் தான் பார்த்துருக்கோம் ஐடிபிஐ எக்ஸிக்யூட்டிவ்ல. இது மாதிரி வந்துட்டு நிறைய பேப்பர்